வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலம். 5.5 அடி உயரம், முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனி நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார். மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்தரகோசமங்கை என்றானது. ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் ஒரு சாலையில் உள்ளது. உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி என நம்பப்படுகிறது. இங்குதான் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளன. இதிலிருந்து இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும். இத்தல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர். இக்கோவிலை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலம் இது மிகவும் பழமையானது என்பதை அறியலாம். ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. இங்குதான் இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடைபெற்றதாக கோவில் வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேஸ்வரர் சன்னதியில் தான் நடந்ததாம். மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. திருவிளையாடலில் வரும் கடைசி கதை வலை வீசி விளையாண்ட படலம் அது நிகழ்ந்த இடம் இங்கேதான் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை தனது அறையில் ஆடி காட்டினார் என தெரிய வருகிறது. பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார். உத்திரம் என்பது உபதேசம், கோஷம் என்பது ரகசியம். அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்தரகோசமங்கை ஆனது என்பார். உத்தரகோசமங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் சுமார் 3000 வருடங்களுக்கு முந்தையது என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இக்கோவிலின் தலமரம் இலந்தை, தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இங்கு வழிபட்டோர் மாணிக்கவாசக பெருமான், வேதவியாசர், காகபுஜண்ட ரிஷி, மிருகண்டு முனிவர் மற்றும் வானாசுரன். இக்கோவிலின் அமைப்பு. இக்கோவில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பாலபைரவர் உப சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் உள்ளன. உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளில் 2 யாழிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டுள்ளது. கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும். முதல் பிரகாரத்தின் வாயு மூலையில் தனது தேவியருடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலும், 2ஆம் பிரகாரத்தின் வாயு மூலையில் 6 திருமுகம் 12 கைகளுடன் 2 தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகர் காட்சி தருகிறார். ஆலயத்தின் முகப்பில் 2 கோபுரங்கள் உள்ளன. வலதுபுறம் உள்ள கோபுரம் 7 நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது. இங்கு தினம் மதியம் 12:45 மணிக்கு நடக்கும் மரகதலிங்க அபிஷேகமும் ஸ்படிகலிங்க அபிஷேகமும் மிகவும் சிறப்பு. இத்தல இறைவர் மங்களநாதருக்கு அப்பெயர் வர காரணமாக மற்றும் ஒரு கூற்று கூறப்படுகிறது. அதில் ராவணனுக்கு மங்கள நான் எடுத்து தந்தமையால் இந்த இறைவன் மங்களநாதர் என அழைக்கப்படுகிறார் என்பர். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோசனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. சிவன் கோவில்களில் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. இத்தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள் என்பதும் வியப்பு சேர்க்கிறது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்